நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு ஃபாரின் போகணுன்னு பிளான் பண்ணுறீங்க. இப்போ சடனாக கவர்மெண்ட் உங்கள் பாஸ்போர்ட்டை வாங்கிட்டாங்க. எதுக்கு உங்ககிட்ட இருந்து எடுத்தாங்கன்னு ரீசன் கூட சொல்லலை. அப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த மாதிரி ஒரு ரியல் இன்சிடெண்ட் நடக்குது இந்தியாவில். அதுதான் மேனகா காந்தி கேஸ். இந்த கேஸ் தான் கான்ஸ்டியூஷனோட முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், அதாவது ஆர்டிக்கல் 21 முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஹாய், திஸ் இஸ் ஆடம்ஸ் லாடஸ். நான் இன்றைக்கி என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னா, நீங்கள் கான்ஸ்டியூஷன் படிக்கும்போது ஆர்டிக்கல் 21, அதாவது ரைட் டு லைஃப் வந்து ஒரு முக்கியமான ரைட் அப்படி நீங்கள் படிப்பீங்க. அந்த ரைட் இந்த ஆர்டிக்கல் 21ஓட மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னா இந்த மேனகா காந்தி கேஸை சொல்லலாம். இப்போ வாங்க இந்த கேஸை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கேஸோட பெட்டிஷனர் மேனகா காந்தி ஒரு ஜேர்னலிஸ்ட். அவங்களுக்கு June 1, 1976 வந்து பாஸ்போர்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. அதே பாஸ்போர்ட்டை சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு July 2, 1977 ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ் அங்கேருந்து ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் சரண்டர் பண்ணணும் அப்படின்னு. இப்போது எதுக்காக பாஸ்போர்ட்டை வந்து சரண்டர் பண்ணணும் அப்படின்னு ரீசன் கேட்கும்போது ரீசனே சொல்லலை. ரீசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஜென்ரல் பப்ளிக் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. இப்போது மேனகா காந்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டிகல் 32 கீழே ரிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. இப்போது இதில் என்ன இஷ்யூஸ்லாம் மெயினாக பேசப்படுது அப்படின்னா, ஃபஸ்ட் ரைட் டு ட்ராவல் வந்து ஆர்டிகல் 21க்குள்ளே இன்க்ளூடா, ஃபஸ்ட் ஒன். அந்த செகண்ட் ஒன் வந்து ஒரு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு லா அப்படின்னு இருக்குது, அதோட மீனிங் என்ன. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 14 and 19, 21 இன்டர் கனெக்டடா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் நேச்சுரல் ஜஸ்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது, அது வயலேட் ஆகுதா ஆகலையா அப்படி ஒன்று கேட்குறாங்க. இதுதான் 4 இஷ்யூ. இதுக்கு பெட்டிஷனர் தரப்பு வாதங்களும் கேட்கப்படுது, ரெஸ்பாண்டன்ட் தரப்பு வாதங்கள், அதாவது கவர்மெண்ட் சைட் தரப்பு வாதங்களும் கேட்கப்படுது. அதுக்கப்புறம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 21 இஸ் நாட் நேரோ, இட் இன்க்ளூட்ஸ் ரைட் டு லிவ் வித் டிக்னிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ப்ரொசீஜர் வந்து ஃபேராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர்பிட்ரேட்டரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸில் தான் கோல்டன் ட்ரையாங்கிள், அதாவது ஆர்டிகல் 14, 19, 21 இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்டிகல் 14 ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம் அண்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப். இந்த 3 இன்டர் கனெக்டட்னு சொல்லி கோல்டன் ட்ரையாங்கிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ரைட் டு ட்ராவல் டு அப்ராட், அதை வந்து ரைட் டு பர்சனல் லிபர்ட்டியில் ஒரு பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் தான் ரைட் டு பி ஹியர்ட் அப்படின்னு கொண்டு வராங்க, அதாவது இருதரப்பு வாதங்களும் கேட்கப்படணும். அதாவது இதெல்லாம் தான் கோர்ட் டிசைட் பண்ணுறாங்க.